2 ஸ்பூன் போதும். லயன் டேட் சிரப், இதுல அயன், ஃபைபர், விட்டமின்ஸ், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. லயன் டேட் சிரப். அனைவருக்கும் இதயத்தின் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். அனைவருக்கும் இதயம் மந்த்ராவின் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். அலங்கநல்லூர் ஜல்லிக்கட்டு மேடையில் முதல்வர் ஸ்டாலின் பரபரப்பு அறிவிப்பை வெளியிட்டார். அதிக காளைகளை அடக்கும் வீரர்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் அரசு வேலை வழங்கப்படும் என்றார். இந்த அறிவிப்பு வெளியான சிறிது நேரத்தில் திமுகவின் முகத்திரையை கிழிக்கும் அறிக்கையை வீடியோவுடன் வெளியிட்டு அதிர வைத்துள்ளார் தமிழக பாரதிய ஜனதா முன்னாள் தலைவர் அண்ணாமலை. அவரது அறிக்கை: 2021 சட்டசபை தேர்தலில் ஜல்லிக்கட்டு காளைகளை வளர்ப்போருக்கு ஊக்கத்தொகையாக மாதம் 1000 ரூபாய் வழங்கப்படும் என்று வாக்குறுதி கொடுத்தார் ஸ்டாலின். ஆஹா, தமிழ் பண்பாட்டை ஊக்குவிக்கப் போகிறார் என்று அனைவரும் நினைத்தோம். ஆட்சிக்கு வந்து 5 ஆண்டுகளாகிவிட்டன. இதுவரை 1 ரூபாய் கூட கொடுக்கவில்லை. இந்த நிலையில்தான் இன்று மாடுபிடி வீரர்களுக்கு அரசு வேலையில் முன்னுரிமை கொடுக்கப் போகிறோம் என்று மற்றொரு ஏமாற்று அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் ஸ்டாலின். ஏற்கனவே ஜல்லிக்கட்டு காளைகள் வளர்ப்பவர்கள் ஒவ்வொருவருக்கும் 5 ஆண்டுகளில் கொடுக்க வேண்டிய தலா 60,000 ரூபாய் ஊக்கத்தொகை எப்போது வரும் என்று தெரியவில்லை. இப்படி மீண்டும் மீண்டும் வெற்று வாக்குறுதிகளை கொடுத்து முதல்வர் யாரை ஏமாற்றலாம் என்று நினைக்கிறார் என்பது தெரியவில்லை. ஸ்டாலினுக்கு பிடித்த பேரு பெத்த பேரு தாக நீலிலேது என்ற தெலுங்கு பழமொழி திமுகவின் தேர்தல் வாக்குறுதிகளுக்கு முழுமையாக பொருந்தும் என்று அண்ணாமலை விளாசினார். பாரம்பரியமிக்க ஜல்லிக்கட்டு போட்டிகளில் பங்கு பெற்று அதிக காளைகளை அடக்கி சிறந்து விளங்கக்கூடிய வீரர்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் கால்நடை பராமரிப்பு துறையில உரிய அரசு பணியிடங்களுக்கு பணியமர்த்தி வழிவகை செய்யப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவிச்சுக்கிறேன்.